பிரேசில்ல முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு விளையாட்டுத்துறை முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல நடத்தினாங்க. ஸோ அப்ப இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் ஃபுட்பாலில் வேர்ல்டு லெவலில் டாப் கண்ட்ரியா அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகளில் விளையாட்டுகள் இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட்ஸை எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்தே அவர்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது முன்னாடி நம்ம ஸ்கூல் கேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், நேஷனல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக் மெடல் எப்படி நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு எஜுகேஷன்ஸ் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அமெரிக்கா, ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே 8 வயசுலேயே ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸை பற்றி இன்னும் ஒரு எஜுகேஷன் சரியா இல்லை. அது எப்படி பங்கு பெறணுங்கிறது தெரியல. இன்னும் ஸ்கூல் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் இந்த லெவலில் தான் நம்மளுடைய டார்கெட்டை வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக 8 வயசுல இருந்தே ஒலிம்பிக்ஸ் மெடலை வின் பண்ணக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த 100 வருஷத்துல நம்ம ஒலிம்பிக்ஸ்ல மெடல் எடுத்ததே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு டீம் கேமை தவிர இண்டிவிஜுவலாக இது வரைக்கும் நம்ம மெடல் எடுத்ததில்லை. ஸோ அதுக்கான செயல் திட்டங்களை உடனடியாக உருவாக்கணும். ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக பழைய கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரக்ஸ் அண்ட் போதை பழக்கம் முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கியிருக்காரு. அதுல முக்கியமா விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தினாதான், அதுவும் பள்ளி கல்வியிலிருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரும்பொழுது ஒரு மேக்சிமம் 3 to 4 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.